லாஸ்ட் வீடியோல தலை, கை, கால் அப்படின்னு எல்லா உடல் உறுப்புகளையும் வெட்டி எடுத்த வெறும் உடல் பகுதி மட்டும் இருக்க ஒரு ஸ்வீட்கேஸ் போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டு அந்த உடல் நாவரசு அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டோடது அப்படின்னு நிரூபணமானதை பார்த்தோம். இந்த கேஸ்ல குற்றவாளியா போலீஸோட பார்வையில இருக்க ஜான் டேவிட் இப்போ அவனே வாண்டடா வந்து மன்னார்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்கான். இவன் போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபஸ் பண்ண போறான் அப்படின்றதையும் அதனால இந்த கேஸ்ல ஏற்பட போற திருப்பு முனைகளையும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பிஃபோர் தட் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கியூ யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். மன்னார்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜான் டேவிட 15 days ரிமாண்ட் பண்ணாங்க. உடனே அங்க போன போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நவம்பர் 18 அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க. போலீஸ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஜான் டேவிட் நாவரஸ் ரேக் பண்ணதை ஒத்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். ரேகிங் அப்படிங்கிறது பொதுவா எல்லா காலேஜிலும் நடக்கிற விஷயம் தான். அப்படிதான் நானும் ஒரு நாள் நாவரசை காலேஜ்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல போயிட்டு இருந்தப்ப கூப்பிட்டு ரேகிங் பண்ண அவனை சாதாரணமா டான்ஸ் ஆட சொன்னேன். ஆனா அவன் அதையே பண்ணாம திமிரா நின்னுட்டு இருந்தான். அந்த கோவத்துல தான் அவனை என்னோட ஷூவை துடைக்க சொல்லி கேட்டப்ப அவன் என்னையே அடிக்க வந்தான். அதனால நான் அவனை என்னோட ட்ரெஸ்ஸை துவைக்க சொல்லி என்னோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் சொன்னதை சரியா பண்ணதுனால நான் அவங்கள அங்கிருந்து அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துல நாவரசும் என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு என் ரூம்ல இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நானும் அவனை பார்க்கல அப்படின்னு வரிசையா எல்லாத்தையும் பிசுறு தட்டாம சொல்லி முடிச்சான். இவனை இப்படி சாதாரணமா உட்கார வச்சு விசாரிச்சா சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களோட விசாரிக்கிற விதத்தை இப்போ மாத்துனாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவனோட கன்ஃபெஷனும் இப்போ அப்படியே மாறுச்சு. இப்ப போலீஸ் ஜான் டேவிட் கிட்ட எதுக்காக நாவரசை கொலை பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் டேவிட் ஹாஸ்டல்ல இருந்து கொண்டு போன இன்னொரு ஸ்வீட் கேஸை என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. பயத்துல நடுங்கிட்டு இருந்த ஜான் டேவிட் இப்ப அவன் பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வரிசைப்படுத்த ஆரம்பிச்சான். நான் நாவரசு கிட்ட என்னோட ஷூவை துடைக்க சொன்னப்போ அவன் எல்லாரும் முன்னாடியும் என்னையே அடிக்க கை ஓங்குனது எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. அந்த கோவத்துல தான் அவனை உள்ள கூட்டிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சேன். அவனும் ஒன்னும் சும்மா இல்ல, என்னையும் பதிலுக்கு அடிச்சு கீழே தள்ளிட்டு வெளியே தப்பிச்சு போக பார்த்தான். அப்படி அவன் வெளியே போய் என்ன அடிச்சது சொல்லிட்டான் அப்படின்னா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். அந்த கோவத்துல தான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கைக்கு கிடைச்ச கத்தியை எடுத்து அவனோட கழுத்தை அறுத்துட்டேன். அவன் அங்கேயே மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். அப்பதான் எனக்கு நான் கோவத்துல எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆச்சு. அப்ப நான் நாவரசோட பல்ஸை பிடிச்சு பார்த்தப்ப அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் கொலை பண்ண விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா என்னோட கரியரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பாடியை வெளியே கொண்டு போனா நான் நிச்சயமா மாட்டிக்குவேன். ஸோ பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு இருந்த ஒரே வழி டிசெக்ஷன் தான். அது மட்டும் இல்லாம பாடியை பார்ட்டா டிசம்பிள் பண்ணி வேற வேற இடத்துல போட்டுட்டா போலீஸால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு கையில மறுபடியும் கத்தியை எடுத்தேன். முதல்ல நாவரசு பாடியை பாத்ரூம் குள்ள கொண்டு போய் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என் கிட்ட இருந்த ஒரு பெரிய துணியை கீழே விரிச்சு வச்சுட்டேன். முதல்ல ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்த கழுத்தை என் கிட்ட இருந்த கத்தியால வெட்டி தலைய தனியா எடுத்து அந்த துணியில வச்சு டைட்டா கட்டி அதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன பேக்குக்குள்ள போட்டு ஜிப் பண்ணேன். அடுத்ததா உடம்புல இருந்த கை கால்களை மட்டும் வெட்டி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஃபார்மல்டிஹைடை ஊத்தி கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் வெட்டப்பட்ட கைகளை மடக்கி ஒரு ஸ்வீட் கேஸ்லயும் இன்னொரு பெரிய ஸ்வீட் கேஸ்ல உடம்பையும் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த 2 ஸ்வீட் கேஸையும் தலை இருந்த பேக்கையும் எடுத்து கபோர்டுக்குள்ள மூடி வச்சேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் முழுக்க ஃபார்மல்டிஹைடை ஊத்தி அங்க இருந்த ரத்த கரையை ஒரு துளி கூட விட்டுறாம கவனமா தர செவுரு அப்படின்னு
ஃபுல்லா கழுவி விட்டேன். வெளியே என் ரூம்ல கொட்டியிருந்த ரத்தத்தையும் தொடச்சு முடிக்கிறப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா வந்து என் ரூம் கதவை தட்டினாங்க. அப்பதான் அவசரமா என்னோட ரூம்ல இருந்த நாவரசோட ட்ரெஸ், வாட்ச், காலேஜ் பேக் அப்படின்னு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சேன். அப்படின்னு ஜான் டேவிட் அவன் கொலை பண்ணதுல இருந்து அந்த உடம்ப டிசம்பிள் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். இதெல்லாம் கண்ணு கூட சிமிட்டாம கேட்டுட்டு இருந்த போலீஸ் அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ் இருக்க பேகை எங்கெல்லாம் போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோட ஃப்ரெண்ட் ரூம்ல தலைவலிக்காக ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து பிளான் போட்டுட்டு இருந்தேன். நான் போட்ட பிளான் படி எல்லாத்தையும் கரெக்டா அன்னைக்கு நாள் நைட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சேன். நைட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எங்க ஹாஸ்டல் வார்டனும் ரவுண்ட்ஸ் போய் முடிச்சாங்க. அப்ப நாவரசோட ட்ரெஸ்ஸையும் பேக்கையும் மட்டும் மொட்டை மாடிக்கு கொண்டு போய் அது மேல கொஞ்சம் ஃபார்மல்டிஹைடை ஊத்தி தீ வச்சு எரிச்சேன். அது முழுசா எரியிற வரைக்கும் அங்கேயே யாரும் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு அது எரிஞ்சு முடிஞ்சதும் அங்க மிச்சம் மீதி இருந்த சாம்பலை அள்ளி ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு என்னோட ரூமுக்கு போனேன். இப்ப அந்த சாம்பலையும் நாவரசோட வெட்டின தலையையும் வாட்சையும் எடுத்து எங்க காலேஜ் கேம்பஸுக்குள்ளேயே இருக்க ஒரு கால்வாய்க்கு பக்கத்துல இருந்த முட்பொதருக்கு போனேன். அந்த முட்பொதர்ல தலைய வச்சுட்டு கவர்ல இருந்த சாம்பலையும் வாட்சையும் கால்வாயில தூக்கி போட்டுட்டு வேகமா ரூமுக்கு வந்து கதவு பூட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு 2 ஸ்வீட் கேஸையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஏறி சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இறங்கினேன். அங்க அந்த நேரத்துல வந்த சென்னைக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து 2 ஸ்வீட் கேஸையும் பத்திரமா சீட்டுக்கடியில யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஓரமா வச்சிருந்தேன். அந்த ட்ரெயின் சரியா கடலூர் கிட்ட போறப்ப ரிவர் கிராஸ் ஆறத நோட் பண்ணேன். அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. கை கால் இருந்த அந்த ஒரு ஸ்வீட் கேஸை மட்டும் தூக்கிட்டு அந்த ட்ரெயினோட ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டு இருந்தேன். யாரும் அந்த பக்கம் கிராஸ் ஆகாத நேரமா பார்த்து கரெக்டா ரிவர்ல ஸ்வீட் கேஸை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போற மாதிரி போயிட்டு வந்து என்னோட சீட்ல போய் உட்கார்ந்துகிட்டேன். இப்ப என் கிட்ட டார்சோ இருந்த ஒரே ஒரு ஸ்வீட் கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் ட்ரெயின் தாம்பரம் ரீச் ஆனதும் ட்ரெயின்லயே அப்படியே வச்சுட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா நான் கரெக்டா தாம்பரம் ஸ்டேஷன்ல இறங்க போனப்ப எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் நான் மறந்து என்னோட லக்கேஜை வச்சுட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு என்ன கூப்பிட்டு எடுக்க சொன்னாரு. நானும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போனேன். இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தேன். அப்படியே அந்த ஸ்வீட் கேஸை தூக்க முடியாம தூக்கிட்டு தாம்பரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனேன். நேரமானதுனால ஸ்வீட் கேஸ்ல இருந்த டார்சோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. இதுக்கு மேல நான் அந்த ஸ்வீட் கேஸ் வச்சிருந்தா நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிரும், நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு யோசிச்சு உடனே அதை எங்கேயாவது கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்பதான் கரெக்டா எனக்கு முன்னாடி கூட்டமே இல்லாத ஒரு பஸ் வந்து நின்னுச்சு. அந்த பஸ்ஸுக்கு பின்பக்கமா ஏறி லாஸ்ட் சீட்டுக்கு கீழே டார்சோ ஸ்வீட் கேஸை டக்குன்னு வச்சுட்டு முன்னாடி இருந்த ஒரு சீட்ல வந்து உட்கார்ந்தேன். அந்த பஸ் டிரைவரும் பேசஞ்சர்ஸ் ஏறுற வரைக்கும் பஸ் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பஸ்ல இருந்தவங்க என்ன நோட் பண்ணாத நேரமா பார்த்து நைஸா முன்னாடி இருந்த ஸ்டெப் வழியா கீழே இறங்கி திரும்பி பார்க்காம அங்கிருந்து வேகமா நடந்து போயிட்டேன் அப்படின்னு ஜான் டேவிட் நாவரசோட பாடி பார்ட்ஸை எங்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கறத போலீஸ் கிட்ட தெளிவா சொல்லி முடிச்சான். இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஜான் டேவிட் கிட்ட நீ தாம்பரம்ல இறங்கினதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா, எதுக்காக அங்க இறங்கின அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜான் டேவிட் சொன்ன ஒரே காரணம் டிஸ்டன்ஸ். கடலூர் கிட்ட ஒரு ஸ்வீட் கேஸை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இன்னொரு ஸ்வீட் கேஸை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தாம்பரம் கிட்ட வர்றப்பதான் டார்சோ ஸ்வீட் கேஸை ட்ரெயின்லயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இன்னொரு புது பிளான் போட்டு தாம்பரம்ல இறங்க போனேன். ஆனா அந்த பேசஞ்சர் தான் தேவையில்லாம குறுக்க வந்து மறுபடியும் அந்த பெட்டியை தூக்க வச்சுட்டான் அப்படின்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். போலீஸ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஜான் டேவிட் நாவரசோட தலையை வச்சதா சொன்ன அந்த இடத்துக்கு போய் தேட பார்த்தப்ப அவன் சொன்ன மாதிரியே அங்க தூரத்துல ஒரு பேக் இருந்துச்சு. அது பக்கத்துல போறப்பவே குடலை புரட்டுற அளவுக்கு ஒரு மோசமான நாத்தம் வீச ஆரம்பிக்குது. அந்த பேக்ல திறந்து பார்த்தப்ப பேக் முழுக்க புழுக்களாகவும் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல சிதைஞ்ச நிலையில இருந்த ஒரு தலையை போலீஸ் ரெக்கவர் பண்ணாங்க. இப்ப மிஸ் ஆறது நாவரசோட கை கால் இருக்க ஸ்வீட் கேஸ் மட்டும்தான். பட் அதுவும் நவம்பர் 22 போலீஸுக்கு கிடைக்க வருது. ஜான் டேவிட் கடலூர் கிட்ட ஸ்வீட் கேஸை போட்ட அந்த நதி கடைசியா விழுப்புரம்ல இருக்க கடல்ல தான் போய் ரீச் பண்ணுது. அதுல போட்ட ஸ்வீட் கேஸும் விழுப்புரம்ல இருக்க ஒரு பீச்ல கரை ஒதுங்கி இருந்திருக்கு. அந்த ஸ்வீட் கேஸ்ல இருந்த கை கால் கிட்டத்தட்ட 11 நாள் தண்ணியிலேயே ஊறி போய் இருந்ததுனால அந்த பாடி பார்ட்ஸ் ரொம்பவும் மோசமான நிலையில இருந்திருக்கு. அதை பார்த்து மிரண்டு போனவங்க உடனே விழுப்புரம் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. விஷயம் தெரிஞ்ச
தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் உடனே அந்த பாடி பார்ட்ஸை அட்டாப்சி பண்றதுக்காக விழுப்புரம் ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி ஒரு ஸ்வீட் கேஸ்ல பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விழுப்புரம் கண்ட்ரோல் ரூம் நாவரசு கேஸை பார்த்துட்டு இருக்க சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. இப்போ ஜான் டேவிட் கன்ஃபெஷன்ல சொன்ன 3 இடத்துல இருந்தும் சரியா நாவரசோட பாடி பார்ட்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி கிடைச்ச பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரே நபருடையது தான் அப்படின்றதும் சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமா நிரூபிக்கப்பட்டு இருக்கு. அந்த நபர் நாவரசு அப்படிங்கிறதும் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி நாவரசை கொன்னதும் ஜான் டேவிட் தான் அப்படிங்கறத அவனே ஒத்துக்கிட்டு வாக்குமூலமும் கொடுத்திருக்கான். இதையெல்லாம் அடிப்படையா வச்சு போலீஸ் ஜான் டேவிட கடலூர் லோயர் கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சாங்க. ஆனா அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இவ்வளவு நாளா போலீஸ் கிட்ட தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, போலீஸ் தான் என்ன மிரட்டி இந்த கொலையை பண்ணதா ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டை திருப்பி இருக்கான். நாவரசோட பேரண்ட்ஸ் சார்பா கோர்ட்ல வாதாடின லாயர் இவருக்கு எதிராக போலீஸ் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் முன் வச்சாரு. லாஸ்ட் சீன் தேரி படி கடைசியா நாவரச ஜான் டேவிட் கூட பார்த்த நாவரசோட ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜி, ராமசாமி, நந்தகுமார், முகமது சையத், சரவணன் அண்ட் அருண்குமார் அப்படின்னு எல்லாரும் ஜான் டேவிடுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் டேவிட் ஹாஸ்டல்ல இருந்து சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோல போனதா சொன்ன அந்த ஆட்டோ டிரைவரையும் ஜான் டேவிட் 2 ஸ்வீட் கேஸை கொண்டு போனதுக்கான ஆதாரமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்படி எல்லா எவிடன்ஸையும் கருத்துல எடுத்துக்கிட்ட கடலூர் லோயர் கோர்ட் ஜான் டேவிட் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு அவனுக்கும் 1998 மார்ச் 11 நாவரசு கொலை பண்ணதுக்காக ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இதோட நாவரச ஜான் டேவிட் ஹாஸ்டல் ரூம்குள்ள வச்சு தாக்குனதுக்காகவும் அடைச்சு வச்சதுக்காகவும் 364 கிட்னாப் கேஸ்னு 1 இயரும் 342 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்காக 7 இயர்ஸும் கொலை பண்ண தடயங்களை அழிக்க முயற்சி செய்ததுக்காக அண்டர் 201 ஜான் டேவிட கடலூர் மத்திய சிறையில போட்டாங்க. இப்படி பல வழக்குகள் போடப்பட்டு இருந்தாலும் அடுத்த 3 வருஷத்துல இவன் வெளியே வந்தான். ஜான் டேவிடோட ஃபேமிலி ஒரு பெரிய லாயரை வச்சு டேவிடுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணாங்க. 2001ல இந்த கேஸ் மறுபடியும் ட்ரையலுக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு. அங்க ஜான் டேவிட் நீதிபதி முன்னாடி அவன் போலீஸ் கிட்ட முதல் விசாரணையில சொன்னாலேயா அதையே ஸ்டேட்மெண்டா மாத்தாம அப்படியே சொன்னான். அதாவது ரூமுக்குள்ள வந்த நாவரசு என்னோட துணியை துவைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான் அப்படின்னும் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னும் ஜான் டேவிட் சொன்னான். இந்த ஹியரிங்ல ஜான் டேவிட் சார்பா பேசின லாயரோட ஒவ்வொரு வாதமும் லோயர் கோர்ட்ல ஜான் டேவிடுக்கு எதிராக இருந்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் உடைச்சிட்டே வந்துச்சு. லாயர் எடுத்த முதல் விஷயம் லாஸ்ட் சீன் தியரி. லாஸ்ட் சீன் தியரி படி என்னோட கிளைண்ட் ஜான் டேவிட் நாவரசோட இருந்ததை நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கான ஐ விட்னஸையும் நீங்க லோயர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்க சரி, ஆனா அதுல யாராவது ஜான் டேவிட நாவரசு கொலை பண்ணதை பார்த்தாங்களா ஆர் கொலை பண்ணதை பார்த்த ஐ விட்னஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணாரு. ஆனா ஜான் டேவிட் நாவரசை கொலை பண்ணதை பார்த்தவங்க ஒருத்தர் கூட இல்ல. அப்புறம் எப்படி லாஸ்ட் சீன் தியரிய நம்ம ஒரு வலுவான ஆதாரமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல பிரேக் பண்ணாரு. ரெண்டாவதா ஆட்டோ டிரைவரை எவிடன்ஸ்ல இருந்து தூக்குனாரு. நவம்பர் 7 ஜான் டேவிட் ஊருக்கு கிளம்பினப்ப அவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்வீட் கேஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனையோ சவாரியை எடுத்துக்கிற ஆட்டோ டிரைவர் குழப்பத்துல மாத்தி கூட சொல்லியிருக்கலாம். அது ஒரு முக்கிய ஆதாரமா அதையும் ஒரு கொலை கேஸ்ல எடுத்துக்க முடியாது அப்படின்னு அந்த ஆதாரத்தையும் கலைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் டேவிடோட லாயர் இந்த கேஸை லீட் பண்ண அண்ணாமலை நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டரை இன்ட்ராகேட் பண்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் கேட்டு போலீஸ் கிட்டையும் சில கேள்விகளை முன் வச்சாரு. ஸ்வீட் கேஸ்ல இருந்து எடுத்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே நாவரசோடது தான் அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா உறுதியானது உண்மை. ஆனா அந்த கொலையை ஜான் டேவிட் தான் பண்ணாரு அப்படின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? எந்த ஆதாரத்தை அடிப்படையா வச்சு ஜான் டேவிடோட ரூம்ல தான் நாவரசு கொலை செய்யப்பட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அப்படி ரூம்ல இருந்து எடுத்த ஆதாரத்தை நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணீங்களா? ஆர் அட்லீஸ்ட் ஒரு துளி ரத்தத்தையாவது நீங்க அவரோட ரூம்ல பாத்தீங்களா? இல்லனா நாவரசோட உடைகளை ஜான் டேவிட் எரிச்சதா சொன்ன அந்த ஹாஸ்டல் மொட்டை மாடியில இருந்து அதுக்கான ஆதாரங்களையாவது உங்களால திரட்ட முடிஞ்சதா அப்படின்னு வரிசையா அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு. இந்த எல்லா ஆதாரத்தையும் ஜான் டேவிட் தெளிவா அழிச்சதுனால எதையுமே போலீஸுக்கு கிடைக்கல அப்படின்னு
இன்ஸ்பெக்டர் கோர்ட்ல சொன்னாரு. இதை கேட்ட லாயர், இப்படி பார்த்தா இல்லாத ஒரு ஆதாரத்தை அழிச்சிட்டதா சொல்லி யார் மேல வேணாலும் குற்றத்தை சுமத்தலாம், அதுக்கும் ஒரு பாயிண்ட் முன் வச்சாரு. அடுத்ததா டேவிடோட ரூம்ல இருந்து போலீஸ் சீஸ் பண்ண அந்த 3 கத்திய அவர் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ண கத்தி அப்படின்னு சொல்லி அதையும் ஒண்ணு இல்லாம ஆக்குனாரு. போலீஸோட விசாரணை முறையால பயந்த என்னோட கிளைண்ட் ஜான் டேவிட் பயத்துல தான் பண்ணாத கொலைய பண்ணதா போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டாரு. அதை அடிப்படையா வச்சு அதுக்கப்புறம் போலீஸோட கற்பனையிலே உருவானதுதான் நாவரசோட இந்த கொலை கதை அப்படின்னு சொல்லி மொத்த கேஸையும் தலைகீழா திருப்பி விட்டாரு. இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் ஜான் டேவிட் தான் நாவரச கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வலுவான ஆதாரமும் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில ஜான் டேவிட் இந்த கொலை வழக்கில் நிரபராதி அப்படின்னு சொல்லி 2001 அக்டோபர் 5 விடுதலை செய்யப்பட்டாரு. நாவரச கொலை பண்ண உண்மையான கிரிமினலை கண்டுபிடிக்கவும் கோர்ட் போலீஸ்க்கு ஆர்டர் போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து போலீஸ் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போனாங்க. ஆனா இந்த தடவை நியாயம் ஜெயிச்சாலும் எப்பயும் போல ரொம்பவும் லேட்டா தான் வெற்றி கிடைச்சிருக்கு. போலீஸோட வார்த்தையும் அவங்க கொடுத்த ஆதாரத்தையும் போதுமானதா எடுத்துக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜான் டேவிட் தான் இந்த கொலையை பண்ண கல்பிரிட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி கடலூர் லோயர் கோர்ட் கொடுத்த தண்டனையே ஜான் டேவிட் அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. அதுபடி ஜான் டேவிட் எங்க இருந்தாலும் கடலூர் மத்திய சிறையில வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு 2011 ஆர்டர் போட்டாங்க. அதே மாதிரி ஜான் டேவிடும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் மறுபடியும் ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 வேற ஒரு வாட்டி ஜான் டேவிடோட ஃபேமிலி அவன் ரொம்ப காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டான், அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க. ஆனா அந்த மெர்சி பெட்டிஷன் 2022 மார்ச் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் ஜான் டேவிட் கடலூர் மத்திய சிறையில தான் அவனோட வாழ்நாள கழிச்சிட்டு இருக்கான். என்னதான் ஜான் டேவிட் இப்ப ஜெயில இருந்தாலும் அவன் 10 வருஷம் ரொம்பவும் சுதந்திரமா தான் சுத்திட்டு இருந்தான். இந்த கேஸுக்கு அப்புறம் தான் ராகிங்க்கு அகேன்ஸ்டா பல சட்டங்களும் அதுக்குன்னு தனியா கமிட்டி அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த வழக்குல ஹைகோர்ட்ல லாயர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏதோ ஒரு வகையில எல்லா விஷயங்களையும் கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. லாயர் சொன்னது எல்லாம் உண்மையா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே ஜான் டேவிட் தான் இந்த கொலையை பண்ணிருப்பானான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு மர்டர் ஹிஸ்டரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆனந்த்.